فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العليم. கண்ணியமான சகோதரிகளே, நாங்கள் உலகத்தில் என்ன விடயங்களை செய்கிறோமோ அவைகள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கிறோம். தவிர்ந்து நடக்கக்கூடிய விடயங்களும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும். இன்றைக்கு அதிகமான விடயங்கள் தவிர்க்கப்படுது என்றாலும் அது அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யப்படுறதும் இல்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி தவிர்க்கப்படுறதும் இல்லை. இதனால எந்த விதமான கூலியும் அதனை விட்டும் தவிர்ந்ததின் காரணமாக கிடைக்கப்பெறதும் இல்லை. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யறதுக்கு நாடி செல்கிறான். அந்த பாவம் அவனால நடக்க இல்லை, இதனால கவலைப்படுகிறான். இது ஒரு நல்லடியானுடைய செயல் அல்ல. பொதுவாக நல்லடியார்களிடத்துல இருந்தும் தவறுகள் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் கைசேதம் அடைவார், தௌபா செய்வார். அதே நேரம் நல்லடியார்களும் சில தவறுகளை நாடி செல்வார்கள். அந்த நேரம் தப்பி போகும் பொழுது அவங்க இந்த பாவத்தை செய்யாம அல்லாஹ் என்னை பாதுகாத்தானே என்று அல்லாஹ்வை புகழ்ந்து பயந்து கொள்வார் என்றால் அந்த பாவத்தை தவிர்ந்து கொண்டதனால நன்மை எழுதப்படுறதோட அவர் நன்மைகள் செய்வதை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பொருந்தி கொள்கிறான். இதனால சில விடயங்களை நாங்க அப்படி பேசணும், இப்படி சொல்லணும், இப்படி செய்யணும் என்று சொல்லி மார்க்கத்துக்கு பொருத்தமில்லாத முறையில நாடுவோம். அந்த நேரங்களில் எல்லாமே அவைகளை செய்ய முடியாமல் போகும் பொழுது சிலர் கவலைப்படுவாங்க. நான் இப்படியெல்லாம் கேட்கறதுக்கு தான் வந்தேன், அவங்களிடத்துல 2 கேட்டு இதுல ஒரு தீர்வை ஏற்படுத்துவோம், அல்லது 2 விசாரிச்சு இங்கனைக்கு ஒரு குழப்பத்தை எழுப்போம், இதுல 2ல ஒன்றை தீர்த்து சிலருடைய மானத்தை வாங்குவோம் என்றெல்லாம் நினைச்சு கொண்டு வருவாங்க. என்றாலும் கூட அதுக்கு சந்தர்ப்பம் அமையாமல் போகும் பொழுது கவலைப்படுவாங்க. இது ஒரு மோமினுடைய சிஃபத் அல்ல. அவைகளை செய்யாமல் போனது அல்லாஹ் என்ன தடுத்தான், இதனால நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த இடத்துல நான் பேசி இருந்தால் வேறு பிரச்சனைகள் வந்திருக்குமே, அந்த பிரச்சனை வராம அல்லாஹ் என்ன தடுத்தது நல்லதா போச்சுன்னு சொல்லி யார் நினைப்பார்களோ அவர்கள் நன்மை செய்வதை விடவும் கூலிகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. இதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யாரு அல்லாஹ்வையும் நாளும் மறுமையை கொண்டும் ஈமான் கொள்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன், அவர்கள் நல்லதை பேசட்டும், அவு லியஸ்முத், அல்லது மௌனமாக இருக்கட்டும். அல்லாஹ்வையும் ஆகிராவையும் ஈமான் கொண்டவர்கள் பேசுறதாக இருந்தால் நல்லதை மட்டும் தான் பேசுவார்கள், வேற எதையுமே பேச மாட்டார்கள். அப்படி இல்லை என்றால் மௌனமாக இருப்பார்கள். அந்த மௌனம் அவர்கள் அல்லாஹ்வையும் நாளை மறுமையையும் கொண்டு ஈமான் கொண்டதற்கு அடையாளம். அல் முஸ்லிமு, ஒரு உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடியவர் யாரு? மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவருடைய நாவாலும் கையாலும் ஏனைய முஸ்லிம்கள் எந்த விதமான தீங்கும் பெறாதவர்கள். அதாவது ஏனைய முஸ்லிம்கள் இவருடைய தீங்குகளில் இருந்து பாதுகாப்பு பெறுவாங்க. அவருடைய நாவினால் அவர்களுக்கு நோவினை ஏற்பட மாட்டாது, அவருடைய கையினாலும் நோவினை ஏற்பட மாட்டாது. இந்த இடத்துல மூமின் யார், முஸ்லிம் யார் என்கிறது சொல்லிப்பட்டிருக்கிறது. ஒரு மூமின் எனும் பொழுது அவர் நிச்சயமாக அல்லாஹ்வை கொண்டும் நாளும் மறுமையை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருப்பார். அவரிடத்துல 2 தன்மை இருக்கும். அவர் பேசினால் நல்லது தான் பேசுவார், அல்லது மௌனமாக இருப்பார். ஒரு முஸ்லிம் என்கிறவர் எல்லா சந்தர்ப்பங்களையும் தன்னுடைய நாவினாலும் கையினாலையும் ஏனைய முஸ்லிம்களுக்கு நோவினை கொடுக்காமல் இருப்பார்கள். ஏனைய முஸ்லிம்கள் அவர்கள்ட்ட இருந்து இந்த 2 விடயத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆனா இன்றைக்கு அதிகமான வீட்டுக்குள்ள கூட இந்த 2 விடயங்கள் இல்லாம இருக்குது. ஒன்று, வீட்டுக்குள்ளேயும் சிலர் ஒரே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள் காரணம் இல்லாமல். அதே நேரம் சிலர் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள், கையினாலும் நாவினாலும் பிரச்சனை படுத்திக் கொண்டே இருப்பார்கள். இது ஈமானுடைய அடையாளம் அல்ல. அதே மாதிரி தான் எங்களுடைய
சமூகத்திலையும். யாரு தன்னுடைய நாவை பாதுகாப்பாரோ, மன் சத்தர லிசானஹோ சத்தரல்லாஹோ அவுரத்தஹோ, அல்லாஹ் அவருடைய மானத்தை பாதுகாப்பான் என்று நபி அவங்க கூறியிருக்கிறாங்க. தூபா லிமன் மலக்க லிசானஹோ, யாரு தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துறாரோ அவருக்கு நன்மாராயம் உண்டாவதாக. வசியாஹு பைத்தஹு, தன்னுடைய வீட்டிலேயே தங்கி இருப்பவர், அதாவது இவர் வெளியே போனாலே பிரச்சனை தான் வரும் என்று இருந்தால், அல்லது இவர் பிரச்சனை படுத்துறவர் அல்ல, இவர் போறதின் காரணமாக பிரச்சனை உருவாகும் என்று இருந்தால் அவர் வீட்டிலேயே தங்கியிருக்கணும். அப்படி தங்கிக்கக்கூடியவருக்கும் நன்மாராயம் சுகசோபனம் உண்டாகட்டும். வயப்கி அலா ஹத்தியாத்திஹி, இன்னும் தன்னுடைய தவறுகளை நினைத்து அழக்கூடியவருக்கும் அல்லாஹ்வுடைய சுகசோபனம் உண்டாவதாக என்று நபி அவங்க பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 விடயங்கள்லையும் நாங்க பேணுதல் கொள்றதின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியா ஆகிராவுடைய நலவுகளை நன்மாராயமாக சொல்லி இருக்கிறாங்க. அத்துடனே அல்லாஹ் குர்ஆன்ல சூரா தௌபால 119வது ஆயத்துல, யா யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, மூமின்களே நீங்க அல்லாஹ்வை பயந்துக்கோங்க. ஈமான் கொண்டதன் பின்னால ஆக பெரிய செயல்முறை ஒன்று தான் அல்லாஹ்வை தக்வா கொள்றது. தக்வாவோட இருந்துக்கோங்க. வக்கூனு மஅஸ்ஸாதிகீன், இன்னும் உண்மையாளர்களுடன் ஆகிவிடுங்க. இயன்ற அளவு நாங்க உண்மையாளர்கள், சாதிக்கீன்கள், சித்திகீன்களோட இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். உண்மையாளர்கள் என்றும் பொழுது அவர்கள் துனியாவுடைய விடயங்களுக்காக வேண்டி அலட்டிக் கொள்ள மாட்டார்கள், துனியாவை பற்றி பேச மாட்டார்கள், மற்றவர்களை பற்றிய சிந்தனைகள் வந்து ஒதுங்கி இருப்பார்கள். அவர்களுடைய சிந்தனை எப்பொழுதும் அல்லாஹ்வோடவே சம்பந்தப்பட்டிருக்கும். இதனால தான் ஈயாக்கும் வல் கிதுப், நீங்க உண்மைக்கு புறம்பான விடயங்கள்ல உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், பொய் சொல்லாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வைன்னல் கிதுப யஹ்தி இலல் ஃபுஜூரி, பொய் கெட்ட விடயங்களை செய்வதின் பக்கம் உங்களுக்கு வழிகாட்டும். வைன்னல் ஃபுஜூர, கெட்ட விடயங்கள், யஹ்தி இலன் நார், நரகத்துக்கு வழிகாட்டும். வ இன்னர் ரஜுல ல யக்ஸபு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கத்தாபன், ஒரு மனிதன் ல யக்ஸிபு, பொய் சொல்லுவான். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ் இடத்துல இறுதியில பொய்யனாக எழுதப்படுவான். வலா யஸ்ஹர் மினன் நாஸ், நீங்க மக்களை சுஹரியா, அதாவது இழிவாக கதைக்கவும் வேண்டாம். வலா யஸ்தஹ்ஸிஉ, அவர்களை கேவலப்படுத்தவும் வேண்டாம். வலா யஹ்தகிருஹும், அவர்களை குறைவானவர்களாக அவமதிக்கவும் வேண்டாம். வலா யல்கபுஹும் பி அல்காப், அவர்களுக்கு பட்ட பெயர் சொல்லவும் வேண்டாம். குர்ஆனுடைய ஆயத்தும் எங்களுக்கு தெரியும், சூரத்துல் ஹுஜராத்துடைய ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டமும் இன்னொரு கூட்டத்தை இழிவுபடுத்த வேண்டாம், பரிகாசப்படுத்த வேண்டாம், அவர்களை கேவலமாக கருத வேண்டாம். அஸா யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் உங்களை விடவும் சிறந்தவர்களாக இருப்பார்கள். வலா நிசாஉன் மின் நிசாஇன், எந்த ஒரு பெண்ணும் இன்னொரு பெண்ணை கேவலமாக கருத வேண்டாம். அஸா யகுன்ன கைரம் மின்ஹுன்ன, அந்த பெண்கள் இவர்களை விடவும் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிஸு அன்ஃபுஸகும், நீங்க உங்களுக்குள்ள சில சுற்றி காட்டுதல்களை கொண்டு ஒருவருடைய குறைகளை அமைக்க வேண்டாம், அதாவது குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம். உங்களுடைய கைகளினால், கால்களினால், மற்றும் உடல் உறுப்புகளினால், கண்களினால், இமைகளினால், இப்படியெல்லாம் நீங்கள் அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம். வலா தனாபஸு பில் அல்காப், பட்ட பெயர் சொல்ல வேண்டாம். பெக்ஸல் இஸ்முல் ஃபுசூக் பாதல் ஈமான், ஈமானுக்கு பின்னால கெட்ட பெயர்களை கூறுவது மிகவும் மோசமான செயல். வமல்லம் யதுப், இப்படியெல்லாம் செய்தவர்கள் தௌபா செய்வதில்லை என்றால் ஃபஉலாயிகஹுமுல் லாலிமூன், அவர்கள் அநியாயக்காரர்கள். சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக்குன், ஒரு முஸ்லிமை ஏசுவது அது ஃபுசூக், மாஃபிரன் கெட்ட செயல். வ கிதாலுஹு குஃப்ருன், அவர்களை கொல்லுறது குஃப்ர்ல கொண்டு போயிட்டு சேர்க்கும். இன்னல்ல ஆனீன லா யகூனூன ஷுஹதா, யாரு மற்றவர்களை லானத் செய்வார்களோ, சாபமிடுவார்களோ, அவர்கள் ஷுஹதாக்களாக ஆக முடியாது.
அவர்கள் மார்க்க போர்களில் போய் தன்னை அவர்கள் இழந்தாலும் கூட, மார்க்க போர்களில் உயிர் நீத்தாலும் கூட அவர்களுக்கு சுஹதாக்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட மாட்டாது. வலா ஷுஃபஆ யௌமல் கியாமா, கியாமத்து நாள் அன்று இப்படியானவர்கள் பரிந்துரைக்கக்கூடியவர்களாகவும் ஆக்கப்பட மாட்டார்கள். அவர்களுக்கு பரிந்துரைப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்படவும் மாட்டாது. அல் முஃமினு லைஸ பித்ஆன், மூமின் குத்தி காட்டக்கூடியவனாக இருக்க மாட்டான். வலல் பதி, அதே மாதிரி கெட்ட செயல்களை செய்யக்கூடியவராக இருக்கவும் மாட்டார். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், எந்த ஒரு விடயத்தையும் அது கெட்டதாக இருக்கும் பட்சத்தில் வெளிரங்கப்படுத்துவதை, பகிரங்கப்படுத்துவதை அல்லாஹ் விரும்புறது இல்லை. இல்லா மன் லுலிம், யாருக்கு அநியாயம் இழைக்கப்படுதோ அதை தவிர. அநியாயம் இழைக்கப்பட்டால் அதனை எனக்கு இப்படி அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறது என்று வெளிப்படுத்த முடியும். ஏன்? இதனால் மற்றவர்களுடைய பத்வாவும் அந்த அநியாயம் செய்தவருக்கு கிடைக்கும். வகான் அல்லாஹு சமீஅன் அலீமா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கக்கூடியவனாக, அறியக்கூடியவனாக இருக்கிறான் என்று இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல தூய்மையான ஆத்மாவை சுமப்பதற்குண்டான காரணங்களை சொல்லி தருது. இதனால நாம் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அல்லாஹ்வுக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறதோட திக்ருடைய சிந்தனை உடையவர்களாகவும் இருக்கணும். இதனால எங்களுடைய ஆத்மாக்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெறுவதற்கு காரணமாக அமையும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய மார்க்கம் பரிபூர்ணமானது, எல்லா விடயத்திலையும் வழிகாட்டி இருக்குது. ஒரு கண்ணினால் கூட மற்றவருக்கு சாடை காட்டி அவர்களை இழிவுபடுத்த வேண்டாம் என்று சொன்ன மார்க்கம் ஒரு மனிதனுடைய கொள்ளுறத்தை எந்த அளவுக்கு தடுக்கும் என்கிறத கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. அந்த வருஷையில தான் இன்றைக்கு நாங்க சூரத்து நிசாவுடைய 93வது ஆயத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம். ஏற்கனவே நாங்க சென்ற பாடத்துல ஒரு முஃமின தவறாக கொலை செய்யறதின் மூலமாக அவர் ஒரு அடிமைய உரிமையிடணும் அல்லது அதற்குண்டான நஷ்ட ஈட கொடுக்கணும் என்றெல்லாம் பேசினோம். அதனுடைய சட்டங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு வமையகுத்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யாரு ஒரு முஃமின முத்தஅம்மிதன் மனமுரண்டாக வேண்டுமென்றே கொலை செய்வாரோ ஃபஜஸாஉஹு ஜஹன்னம், அவருக்குரிய கூலி ஜஹன்னம், ஹாலிதீன ஃபீஹா, அந்த ஜஹன்னத்துல அவர் நிரந்தரமாக இருப்பாரு. ஒரு முஃமின வேணுமென்றே கொலை செய்யக்கூடியவருடைய கூலி நரகம், ஜஹன்னம், அதுல நிரந்தரமாக இருப்பாரு. வகலிபல்லாஹு அலைஹி, அவனின் மீது அல்லாஹ்வுடைய லானத்தும் உண்டாகும், அதாவது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகும். வலஅனதஹு, சாபமும் உண்டாகும். வஅத்தலஹு அதாபன் அதீமா, அப்படியானவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயங்கரமான பிரம்மாண்டமான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான். கொடிய வேதனைக்குள்ள உள்ளாக்கப்படுவார் என்று இந்த ஆயத் ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையை எங்களுக்கு எடுத்து காட்டுது. இதனால் ஒரு மூமின் எந்த அளவுக்கு பொறுமதியானவர் என்கிறது எங்களுக்கு விளங்குது. அந்த ஒரு மூமினுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்தின் உடைய ஆட்சியை நடத்தாடுவதற்கு தயாராக இருக்கிறான். இதனால மூமினுடைய உயிர் அந்த அளவுக்கு பொறுமதியானது என்கிறதுன சுட்டி காட்டுகிறான். மக்கீஸ் இப்னு சஃபான் அல் கினானி, இவருடைய ஒரு சகோதரர் இருந்தார் ஹிஷாம். இந்த மக்கீஸும் ஹிஷாமும் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க, அதாவது இஸ்லாத்தை தழுவினாங்க. பனு நஜ்ஜார் கபீலா வசிக்கக்கூடிய இடத்துல இந்த மக்கீஸுடைய சகோதரர் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு வெட்டப்பட்டு போடப்பட்டு இருந்தார். மக்கீஸ் இதை கண்டு
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து இப்படி என்னுடைய சகோதரர் ஹிஷாம் கொல்லப்பட்டிருக்கிறார், வெட்டப்பட்டிருக்கிறார் என்று முறைப்பாடு செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் சஹாபாக்கள்ல ஒருவரான ஜுபைர் இப்னு இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் மக்கீஸ் என்ற இந்த சஹாபியையும், அதாவது கொலை செய்யப்பட்டவருடைய சகோதரர் ஹிஷாம் கொலை செய்யப்பட்டார், அவருடைய சகோதரர் மக்கீஸ், அவரையும் இந்த பத்ர் சஹாபியையும் பனு நஜ்ஜார் கோத்திரத்தின் பக்கம் அனுப்பி ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலை செய்தவரை மக்கீஸிடம் ஒப்படைக்க வேணும் என்று சொல்லி அனுப்பினாங்க. அப்படி கொலை செஞ்சவர் இன்னார் என்று தெரியாட்டி அவருக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் என்று கட்டளையிட்டாங்க. கொலை செஞ்சவர் இன்னார் என்று அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள இயலாம போச்சு. இதனால நஷ்ட ஈடாக 100 ஒட்டகங்களை அவருக்கு கொடுத்து அனுப்பினாங்க. பொதுவாக கொலைக்கு நஷ்ட ஈடு 100 ஒட்டகங்கள் தான். அந்த 100 ஒட்டகங்களை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினாங்க. மக்கீஸும் ஜுபைர் பின் இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்களும் மதீனாவுக்கு வரக்கூடிய நேரத்தில் வழியில் ஷைத்தான் இந்த மக்கீஸுடைய உள்ளத்தோட விளையாடிட்டான். இதனால அவர் தன்னோட வந்த பத்ர் சஹாபி ஜுபைர் பின் இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய சகோதரருக்கு பதிலாக கொலை செஞ்சிட்டார். அந்த 100 ஒட்டகங்களையும் ஓட்டிக்கொண்டு நேரா மக்காவுக்கு வந்து காஃபிர் ஆகிட்டார். அந்த நேரம் தான் இந்த ஆயத்து இறங்கிச்சு. அதாவது வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யார் ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்வாரோ ஃபஜஸாஹு ஜஹன்னம் ஹாலிதீன ஃபீஹா, அவருக்கு நிரந்தரமான நரகம் தான் கூலியாக அமையும். வகலிபல்லாஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய கோபம் அவர் மீது உண்டாகும். வலானத்தஹு, அல்லாஹ்வுடைய லானத்தனும் சாஃபமும் உண்டாகும். வஅத்தலஹு அதாபன் அதீமா, அவருக்கு அல்லாஹ் கொடிய வேதனையை சித்தமாக வச்சிருக்கிறான் என்ற ஆயத்தை இறங்கிச்சு. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுடைய வெற்றியை அடைந்த நேரம், ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் மக்கா ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய கைக்கு வந்துட்டுது. ஜுபைர் பின் இயால் ஃபஹ்ரி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கொலை செஞ்ச குற்றத்துக்காக வேண்டி மக்கீஸுக்கு மரண தண்டனையை விதித்தாங்க. இப்படி மூமினானவரை கொலை செய்யறது ஆகும் என்று சொல்லி வேணுமென்றே கொலை செய்ததுக்குண்டான அந்த தண்டனைக்குரிய ஆயத்து தான் இங்கே இறக்கப்பட்டு அந்த சட்டத்தை ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்குது. ஹதீஸ்ல வந்திருக்குது, லஸவாலு துன்யா, துனியா முழுமையாக அழிந்து போறது அஹ்வனு அலல்லாஹி, அல்லாஹ்க்கு ரொம்ப இலகுவானது, மின் கத்லி இம்ரிஇன் முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான மனிதனை கொலை செய்வதை விட. முழு துனியாவும் அழிந்து போறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசான விஷயம் என்று அல்லாஹ் கருதுகிறான், ஒரு முஸ்லிமை கொலை செய்வதை விடவும் என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுடைய உயிர் இந்த அளவுக்கு பொறுமாதியானது என்கிறத உணர்த்துகிறான். லவ் அன்ன ரஜுலன் கத்தல பில் மஷ்ரிகி வ ஆஹரு ரலிய பில் மக்ரிபி, ஒரு மனிதன் மஷ்ரிக்ல அதாவது கிழக்கு பகுதியில ஒரு முஸ்லிமை கொலை செய்யறாரு, அடுத்தவர் மேற்குல மக்ரிப்ல இருந்து அத நினைச்சு சந்தோஷப்படுறாரு, பொருந்தி கொள்றாரு, அவரை கொலை செஞ்சது நல்லம் தான் என்று கருதுறார் என்றிருந்தால் லஷ்டரக ஃபீ தமிஹி, அவரை கொலை செய்ததுல இவரும் கூட்டாகி விடுவார் என்று சொன்னார். அதாவது ஒரு முஸ்லீம் கொலை செய்யப்படுறது எந்த காரணத்தை கொண்டும் விரும்பக்கூடாது. அப்படி அவரு அதனை பொருந்தி கொள்வார் என்றால் அந்த கொலையில அதனை விரும்பி அவரு பொருந்தி கொண்டவரும் கூட்டாகிடுவார். மன் ஆன அலா கத்லி முஸ்லிமின், யாரு ஒரு முஸ்லிம கொலை செய்யறதுக்கு பிஷத்ரி கலிமத்தின், ஒரு பாதி வார்த்தையின் கொண்டு உதவி செய்வாரோ, ஒரு பாதி வார்த்தையை கொண்டு யாரு ஒரு முஸ்லிமை கொலை செய்வதற்கு உதவி செய்வாரோ, ஜா யௌமல் கியாமத்தி மக்தூபத்தன் பைன ஐனைஹி, கியாமத்து நாளன்று அவருடைய 2 கண்களுக்கு மத்தியிலும் எழுதப்பட்டவராக வருவார்.
ஐஸமிர் ரஹ்மத்தில்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரஹ்மத்தை அருட்கொடையை விட்டும் நம்பிக்கை இழந்தவன் என்று அவனுடைய நெத்தியில எழுதப்பட்டவனாக வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. எனவே ஒரு முஸ்லிம் இந்த அளவுக்கு பொறுமதியானவன். ஒரு பாதி வார்த்தையை கொண்டு அதற்கு உதவி செஞ்சாலும் கூட அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்கியவராக மாறிவிடுவாரு. யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ். இதனால எந்த அளவுக்கு முஸ்லிமுடைய உயிரின் மீது பேணுதலுடையவராக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில சென்றாலும் கூட நீங்கள் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இதா தரப்தும் ஃபீ சபீலில்லாஹ் 94வது ஆயத் குறிப்பிடுகிறது, அல்லாஹ்வுடைய பாதையில நீங்க சென்றால் ஃபதபையனு, சீரான முறையில தெளிவுகளை அடைந்து கொள்ளுங்க, நல்ல முறையில நிதானமாக செயல்படுங்க. வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முஃமினன், உங்களுக்கு சலாம் சொன்னவரை நீங்க மூமின் இல்ல என்று சொல்ல வேண்டாம். ஏன் நீங்க அப்படி சொன்னீங்க? தபுதகூன அரலல் ஹயாத்தி துன்யா, துனியாவின் உடைய வாழ்க்கையின் சில பொருட்களை எதிர்பார்த்து அதனை தேடியவர்களாக நீங்க இந்த முறையில முஸ்லிம, நீங்க மூமின ஒரு முஸ்லிம் இல்ல, மூமின் இல்ல என்று சொல்ல வேண்டாம். ஃபைந்தல்லாஹி மகானிமு கசீரத்தன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல அதிகமான கனிமத் பொருட்கள் இருக்கிறது. கதாலிக குந்தும் மின் கபுலு, இதுக்கு முன்னால நீங்களும் அப்படி இஸ்லாம் இல்லாமல் ஈமான் இல்லாமல் இருந்தீங்க. ஃபமன்னல்லாஹு அலைக்கும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் உங்களுக்கு உபகாரம் செய்தான். ஃபதபையனு, எனவே நீங்க தெளிவான முறையில நிதானமான முறையில உங்களுடைய புத்திய செலவழித்து நடந்து கொள்ளுங்க. இன்னல்லாஹ் கான பிமா தஅமலூன ஹபீரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க செய்யக்கூடியவைகளை நன்கு அறிகிறான் என்று இந்த ஆயத்து ஃபிதக் வாசி யான மிர்தாஸ் இப்னு நுஹைக் என்ற சஹாபியுடைய விடயத்தில் எழுதப்பட்டது என்று தஃப்சீர் விளக்கங்கள் எங்களுக்கு சொல்லுது. இந்த ஃபிர்தௌஸ், அதாவது மிர்தாஸ் இப்னு நுஹைக் என்கிறவர் இஸ்லாத்தை தழுவி இருந்தாரு. இவரை தவிர அந்த ஊர்ல வேற யாருமே இஸ்லாத்தை ஏற்றிருக்கல. இந்த நிலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு படையை அந்த ஊருக்கு அனுப்பினாங்க. அந்த ஊர்வாசிகள் முஸ்லிம்களுடைய படை வருது என்று தெரிஞ்ச உடனே அந்த ஊரை விட்டு மறைஞ்சு கொண்டுட்டாங்க. ஆனா மிர்தாஸ் என்பவர் மட்டும் தான் முஸ்லிமாக இருக்கிறதுனால முஸ்லிம் வீரர்கள் அவங்களுக்கு ஒன்றும் தீங்கு செய்ய மாட்டார்கள் என்று நினைச்சு அந்த ஊரை விட்டு ஓடி போகாம பக்கத்தில் இருந்த ஒரு மலையில அவங்களுடைய ஆட்டு மந்தையோட தனித்து இருந்தாங்க. முஸ்லிம்கள் ஊருக்குள்ள வந்து யாரையும் காணாததை பார்த்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் சொன்னாங்க. மிர்தாஸ் என்கிறவரும் இந்த தக்பீர் சத்தத்தை கேட்டு அவரும் தக்பீர் சொல்லிக்கொண்டே அந்த மலையை விட்டும் கீழே இறங்கி வந்தாரு. வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற அங்க உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க உசாமா பின் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டுட்டாங்க. அவங்களுடைய ஆட்டு மந்தைய ஓட்டி கொண்டு வந்துட்டாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சொல்லப்பட்டுச்சு. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மிகவும் கவலை அடைஞ்சார். உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, யா ரசூலுல்லாஹ், அவரு நாவால மட்டும்தான் அந்த கரிமாவை கூறினாரு, மனப்பூர்வமாக அதை அவர் சொல்லல. இன்னொரு ரிவாயத்துல வந்திக்குது, ஹஸரத் உசாமா சொல்றார், யா ரசூலல்லாஹ், இவர் வாட்களுக்கும் ஆயுதங்களுக்கும் பயந்து தான் அவர் சலாம் சொன்னாரு, கலிமா சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அவர் உண்மையாளரா பொய்யரா என்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அவருடைய இருதயத்தை நீ பிளந்து பார்த்தீரா என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. உசாமா ரலியல்லாஹு அவங்க இறுதியில, யா ரசூலுல்லாஹ், எனக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க என்று நபி அவங்கள பலமுறை வேண்டிக் கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் கூறியதற்கு எப்படி நீ நல்ல மறுமையில பதில் சொல்ல போறாய் என்ற வார்த்தைய மீட்டி மீட்டி சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. இறுதியா ஆடுகளை எல்லாம் திரும்ப கொடுத்துடுமாறு கட்டளையிட்டாங்க.
ஒரு மூமினான அடிமையை விடுதலை செய்யும்படியாகவும் ஹசரத் உசாமாவுக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு களிமா சொன்னவரை நாம் அடந்தேறி கொலை செய்வது என்கிறது ஒரு கண்டிக்கப்படக்கூடிய ஒரு கடினமான விஷயம் என்கிறத மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தில் இப்படியாக முஸ்லிம்களை பல காரணத்தினால கலிமா சொன்னவரை மூமின்களை கொலை செய்யக்கூடியவர்கள் ஏராளமாக உருவாகி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த காலத்தை விடவும் இன்றைக்கு பாவம் செய்யறாங்கண்டா, தான் கொலை செய்யறதும் இல்லை, வேறு மக்களை அதற்காக வேண்டி ஏற்படுத்தி கொலை செய்வதற்காக வேண்டி பணமும் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டுமே தொடைத்து விடுறாங்க. இப்படியானவர்கள் எங்களிடத்துல ஏராளமாக இருக்கிறாங்க. இந்த ஆயத்துகளிலிருந்து எங்களுக்கு விளங்குறது, ஒரு முஸ்லிம் இந்த அளவுக்கு பொறுமதியானவர், அப்படியும் அவரை கொண்டு விட்டால் அவருக்காக வேண்டி எப்படியான குற்ற பரிகாரங்களை செய்ய வேண்டும். இங்க உசாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள கொலைக்கு கொலை பழி வாங்காமல் விட்டுவிடப்பட்ட காரணம், அவரு சந்தேகத்துல கொலை செஞ்சிருக்கிறாரு, இது தவறாக நடந்தது என்று கூறப்பட்டிருக்குது. இதே விடயம் இன்னும் ஒரு தஃசீர்ல ஹதீஸ்லயும் வந்திருக்குது. முஹல்லிம் இப்னு ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய விடயத்துல பதிவாக்கப்பட்டிருக்குது. ஹஸரத் முஹல்லிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன்ல இலம் என்ற ஒரு இடத்துக்கு படை அனுப்பினார். அவர்கள் இலம்ல வந்து கூடாரம் அமைத்து இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஆமிர் பின் அலுபத் அல் அஷ்ஜை கூட்டத்தை சேர்ந்த ஆமிர் பின் அலுபத் என்பவர் ஒரு புஷ்டியான ஒட்டகம், நெய், தேன் போன்ற சாமான்களையும் எடுத்துக்கொண்டு வருகிறாரு. முஸ்லிம்களுடைய படையை கண்டதும் சலாம் சொன்னார். என்றாலும் ஹசரத் முஹல்லிம் பின் ஜஸ்ஸாமா அதனை பொருட்படுத்தாம அவரை கொண்டுட்டார். சஹாபாக்கள் எல்லோருமே, ஏற்கனவே உஸாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய விடயமும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லிமை கொலை செய்வதன் காரணமாக ஏற்படக்கூடிய பயங்கரமான முறைகளை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. இதனால சஹாபாக்கள் அந்த ஆமிர் உனக்கு சலாம் சொல்லியும் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று முஸ்லிம்களை கண்ட உடனே அவர் சலாம் சொன்னார். என்றாலும் அதையும் பொருட்படுத்தாம இவர் அவரை கொண்டுட்டாரு. கனிமத்தாக அவருடைய ஒட்டகம், அந்த நெய், தேன் போன்ற சாமான்கள் எல்லாம் எடுத்து கொண்டாரு. அங்க இருந்தவங்க சலாம் சொன்ன ஒரு முஸ்லிமை நீ கொலை செஞ்சுட்டாய் என்று சொல்லி கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனாலும் இவர் அதுக்கு பல காரணம் சொன்னாரு. கிதாபில் எழுதுறாங்க, இந்த முஹல்லிமுக்கும் ஆமிருக்கும் ஜாஹிலியா காலத்தில் ஒரு தகராறு இருந்தது. அதையும் இவர் ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி தான் கொண்டிருக்கிறாரு. அந்த நேரம் அவரு ஆயுதத்துக்கு பயந்து, முஸ்லிம்களுடைய படைக்கு பயந்து தான் சலாம் சொன்னார் என்ற எண்ணத்துல இவர் கொண்டு, இது அல்லாஹ்வுடைய பாதையில கனிமத், அதனை எடுக்கிறதின் மூலமாக இந்த தவறும் இல்லை என்று நினைச்சுதான் கொண்டாரு. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் வந்து இந்த விடயத்தை முறைப்பாடு செஞ்சாங்க. அதுல 2 சஹாபாக்கள், ஒருத்தர் உயைனா, அடுத்தவர் அக்ரா பின் ஹாபிஸ், 2 பேரும் வந்து ஹஸரத் ஆமிர் ரலியல்லாஹு தஆலாவுடைய, ஹஸரத் முஹல்லிம் ரலியல்லாஹு தஆலாவுடைய விஷயத்துல பேசிக்கொண்டிருந்தாரு. ஹஸரத் அக்ரா பின் ஹாபிஸ் அல்லது உயைனா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அவரை நீங்க மன்னித்திடுங்க. அடுத்தவர் சொல்கிறார், இல்ல, அந்த ஆமீருடைய குடும்பம் அவருடைய பிரிவால் அழுவதை போல முஹல்லிமுடைய குடும்பமும் அழ வேண்டும். நபியே, நீங்க அவரை மன்னிக்க கூடாது, தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் 2 பேரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதே நேரம் இந்த முஹல்லிம் பின் ஜஸ்ஸாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒரு போர்வையை போற்றி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வாராங்க. யா ரசூலல்லாஹ், என்ன மன்னித்து விடுங்க. லா கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான். நபி அவங்க மன்னிக்க மாட்டான் என்ற வார்த்தை இவருடைய காதில் எட்டியதும் இவருக்கு இந்த முழு உலகமே இருண்டு போறது இருந்தது.
அந்த இடத்தை விட்டும் விலகி போனாரு. சில விரலிட்டு என்னும் நாட்கள் தான் கழிந்தது. அவரு தனிமையில காட்டுல போயிட்டு மௌத்தா போயிட்டாரு என்ற சம்பவம் கேள்விப்படுது. ஏனெனில் நபி மன்னிக்க மாட்ட, அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்ட என்று சொன்ன உடனே இவருக்கு ஏற்பட்ட கவலை தாங்கிக் கொள்ள முடியல. அதே கவலையில மௌத்தா போயிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரண செய்தி கேள்விப்பட சொன்னாங்க, அவரை நீங்க அடக்கம் செய்யுங்க. அடக்கம் செய்யப்பட்டுச்சு என்றாலும் பூமி அவரை கபூல் செய்ய தயாரில்லை, வெளியில போட்டிருந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல வந்து விடயத்தை சொல்ல, அவரை ஒரு குகையில போட்டுடுங்க, கற்களால அடைத்து விடுங்க, அல்லது அவருடைய மேலின் மீது கற்களை வைத்து மூடிவிடுங்க சொன்னாங்க. இப்படி கபூர்ல 3 தடவை அடக்கம் செய்யப்பட்டும் அந்த கபரு அவருடைய உடலை தாங்கிறதுக்கு தயாரில்லை. இறுதியில தான் நபி அவங்க சொன்னாங்க, நீங்க அவரை ஒரு குகையில போட்டுடுங்க அல்லது கற்களை மேலின் மீது சுமத்தாட்டி மூடி விடுங்க. பொறவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துக்கு வந்தாங்க. மனிதர்கள் குழுமி இருந்தாங்க. அவர்களுக்கு மத்தியில ஒரு முஃமின் கலிமா சொன்னவர், அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பொறுமதியானவர் என்று எடுத்து வைத்தாங்க. இவரை விடவும் கெட்ட ஜனாசாக்களை பூமி கபூல் செஞ்சிருக்குது, விபச்சாரம் செய்தவர்களையும் கபூல் செஞ்சிருக்குது, திருடர்களை கபூல் செஞ்சிருக்குது, பஞ்சமா பாதங்கள் செய்தவர்களை கூட கபரு தனக்குள்ள ஏற்று இருக்குது. ஆனா இவர் ஏன் வெளியில போடப்பட்டார்? நான் உயிரோடு இருக்கும் காலமே இவரை கபூல் செய்யாம வெளியில போட்டது உங்கள் எல்லாருக்கும் ஒரு படிப்பின. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு பொறுமதியானவர், ஒரு முஃமின் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவுக்கு வேண்டப்பட்டவர் என்று அவனுடைய கண்ணியத்தை காட்பதற்குத்தான், அதனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குத்தான் என்று சொன்னாங்க. அந்த சஹாபி ஒரு நல்லவர் என்கிறதனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல உரைத்தாங்க. அடுத்த ஆயத் 95வது ஆயத், லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு உலில் லரரி வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில வெளிக்கிளம்பி ஜிஹாத் செய்றவர்களும் மூமின்கள்ல வீட்டுல உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும், அதிலும் உலுல் லரர் சில தங்கடமுடையவர்கள் நோயுடையவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இல்லாம அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி சென்று பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தன்னுடைய பொருட்கள் தன்னுடைய ஆத்மாக்களை வைத்து அவங்க ஜிஹாத் செய்றாங்க. தன்னுடைய உயிரையை மதிக்காம தன்னுடைய பொருள்கள் எல்லாம் செலவழித்து அல்லாஹ்வுடைய பாதையில பாடுபடுறாங்க. அவங்களும் காரணம் இல்லாமல் மூமின்கள்ல வீட்டிலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் சமமாவார்களா? ஃபல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் தன்னுடைய ஆத்மாக்களை கொண்டும் பொருட்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யக்கூடிய அந்த முஜாஹிதீன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேன்மைப்படுத்தி உள்ளான், அவர்களை கண்ணிய சிறப்பு படுத்தி உள்ளான். அலல் காயிதீன தரஜத்தன் வீட்டில அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு போகாமல் உட்கார்ந்து இருக்கிறவர்களை விட, அல்லாஹ்வுடைய யுத்தத்துக்கு போகாம அமர்ந்து இருக்கக்கூடியவர்களை விடவும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். வக்குல்லன் வஅதல்லாஹுல் ஹஸ்னா அவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வாக்குறுதி அளிச்சிருக்கிறான். வஃல்லல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காயிதீன அஜ்ரன் அஸீமா முஜாஹிதீன்களுக்கு வீட்டுல வெறுமனே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களை விடவும் மகத்தான கூலியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்து மேன்மையாக்கி வைத்திருக்கிறான் என்று இங்க தக்க காரணம் இல்லாம மார்க்க யுத்தத்துக்கு செல்லாம வீட்டில் இருந்து கொண்டவங்களும் மார்க்க யுத்தத்துக்கு சென்று சமமாக அவங்க போர் புரியுறாங்க. அவங்களோட இவங்க எந்த காரணத்தை கொண்டும் ஈக்குவலாக மாட்டாங்க. மார்க்க யுத்தத்துக்கு சென்றவர்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கிறது என்கிறது இந்த ஆயத்து எங்களுக்கு சொல்லி காட்டுது. எப்படியான அந்தஸ்து என்றால் தரஜாத்தின் மின்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்திலிருந்து பல தரஜாக்கள், பல அந்தஸ்துகள், வ மக்ஃபிரத்தன் வ ரஹ்மத்தன், பாவ மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அருட்கொடை எல்லாமே இருக்கிறது. வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இதனால யாரு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று மார்க்கத்துக்கு தேவையான நேரத்துல மார்க்க யுத்தத்துக்கு செல்கிறார்களோ, அப்படி செல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில 70 அந்தஸ்துகள் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு ஹதீஸ்ல 700 அந்தஸ்துகள் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு அந்தஸ்துக்கும் இடையில வேகமாக ஓடக்கூடிய குதிரை 70 வருடம் ஓடக்கூடிய தூரம் இருக்கிறது என்றும் ரிவாயத்துகள் வந்திருக்கிறது. இன்ன ஃபில் ஜன்னதி மியத்த தரஜத்தி, சொர்க்கத்துல